வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர். அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர். அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைகளுக்கேற்ப செயல்பட்டு பெறும் வெற்றியே சிறந்தது. விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வகை சூடிய பெண்களுள் ஒருவர் வேலுநாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையேற்றம், வாள் போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையர் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் வீரர்கள் சிலர் இருந்தனர். நாம் சிவகங்கையிலிருந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது. அந்த இனிய நாளை தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். வெளியே பெரும் ஆரவாரம் கேட்கிறதே. மைசூரில் இருந்து ஐதரை அனுப்பிய படை வந்துவிட்டது நினைக்கிறேன். அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம். மைசூரில் இருந்து 5000 குதிரை படைகளும் வீரர்களும் வந்துள்ளனர். அப்படியா? மகிழ்ச்சி. அவரை ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன். அப்படியே ஆகட்டும் அரசே. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவினருடன் கோட்டைக்குள் சென்றேன். அப்போது அவருடைய ஆயுத கிடங்குக்குள் எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எறிந்தது தெரிவதும் நமது படை வீரர்கள் உள்ளே நுழையட்டும். உறுதியாக படை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே. எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? நாம் இருவரும் மைதரலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்பொழுது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அவர் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரும் நன்மையை தருகிறது. ஆம், நமது வீரர்களுடன் ஐதரலி அனுப்பிய 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை நம் சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா? எனது கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில். எனவே முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம். பிறகு சிவகங்கையை மீட்போம். அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையர் கோவில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர். காளையர் கோவிலில் உள்ள வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது. இறுதியில் ஆங்கிலேயர் படை தோற்று ஓடியது. அரசியார் அவர்களே, காளையார் கோயில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போது சிவகங்கை கோட்டையை தாங்கினால் ஆங்கிலேயர்களை விரட்டி அழித்து விடலாம். அவசரம் வேண்டாம். இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கோட்டை கதவுகள் திறக்கப்படும். அன்று நமது படைப்பிரிவுடன் உள்ளே நுழைந்து தாக்குதலை தொடங்கியதும் ஆங்கிலேயரை விரட்டி அழித்து விடலாம். அப்போது பெரிய காவல் இருக்குமே. வரும் விஜயதசமி திருநாள் அன்று பெண்களுக்கு மட்டும் உள்ளே செல்ல அனுமதி உண்டு. நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களை மறைத்துக் கொண்டு உள்ளே செல்லட்டும். அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினர் உள்ளே சென்று தாக்குதலை தொடங்கட்டும். ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து விடலாம். அப்படியே செய்வோம். இன்னும் ஒரு செய்தி. தங்களை காட்டிக் கொடுக்கும் உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்தலால் அவரை கொன்று விட்டார்களாம். அவருக்கு நம் உரிய சிறப்பை செய்ய வேண்டும். அவருக்கு ஒரு நடுக்கல்
நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே. அவரது பெருமை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும். அப்படியே செய்வோம் அரசியாரே. விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாருக்கு நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையார் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் கோட்டைக்குள் சென்று எப்படியாவது அவர்களுடைய ஆயுத கிடங்குக்குள் தீ வைத்து விடுகிறேன். தீ எறிந்தது தெரிந்ததும் நமது படை வீரர்கள் உள்ளே நுழையட்டும். அப்படியே ஆகட்டும். குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ தெரிவது தெரிந்தது. நமது படை உள்ளே நுழையட்டும். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது. குயில் தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிணத்துக்குள் குதித்து விட்டாள். குயில் தம் உடலை மீட்டு நம் நாட்டிற்காக கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் நான் தலை வணங்குகிறேன். வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. நன்றி, வணக்கம். எப்பா ரொம்ப பலமா கைத்தட்டலாம். நம்ம தென்னிந்தியாவினுடைய முதல் பெண் வீராங்கனை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலுநாச்சியார். அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குயிலி. ஸோ இந்த நாடகத்தை நம் பள்ளியில் சிறப்பாக அரங்கேற்றிய 6ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நம் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் கைத்தட்டலையும் பலமா தரலாம். எவ்வளோ அழகா நடிச்சிருக்காங்க. எல்லாம் 6ஆம் வகுப்பு மாணவிகள், எல்லாம் குட்டீஸுங்க. புதுசா வந்தோடனே அவங்க திறமையை எப்படி அழகா வெளிப்படுத்துறாங்க பார்த்தீங்களா? நல்லா கைத்தட்டுங்க ராமா. ஓகே, வாழ்த்துக்கள் ராமா உங்கள் அனைவருக்கும்.